ஹல்லேலூயா. நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக மனுஷர்களை முன்மாதிரியாக வைத்து வாழக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் தான். ஆனால் உலக மனுஷர்களை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கக்கூடாது. சில தலைவர்களை முன்மாதிரியாக வைத்து இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. சில நடிகர்களை முன்மாதிரியாக வைத்து இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. சில உறவினர்களை முன்மாதிரியாக வைத்து கூட இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. சில நண்பர்களை முன்மாதிரியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, சில தகப்பனை அல்லது தாயை முன்மாதிரியாக வைத்து இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்குது. பிள்ளைகள் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, நான் எங்கள் அப்பாவை போல பெருமை பாராட்டிக் கொள்வாங்க, நான் எங்கள் அப்பாவை போல. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மாவை போல. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, என்ன உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே, உங்க சிந்த ஆண்டவரே, உங்க நற்குணம் ஆண்டவரே, உங்களை போல என்ன மாத்துங்க. எந்த தகப்பனும் உண்மை உள்ளவர்கள் அல்ல. பாருங்க, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு பாருங்களேன். மனைவி அறிந்து கொள்ளல, மனைவிக்கு தெரியாதுன்னு சொல்லி எத்தனையோ கணவர்கள் மனைவியை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். கணவருக்கு அறியல, கணவருக்கு இந்த மேட்ரு தெரியாதுன்னு சொல்லி எத்தனையோ மனைவிகள் கணவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, எத்தனையோ பிள்ளைகள் பேரண்ட்ஸை, பெற்றோர்களை ஏமாத்துகிறார்கள். எங்க அப்பாவுக்கு இந்த கதை தெரியாது, எங்க அம்மாவுக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தகப்பனார் பார்க்கல, என்னுடைய தாயார் பார்க்கல, யாருக்கும் தெரியாது என்று ஏனோ தானோ என்று ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் பார்க்கல நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் பார்க்கிற ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், எபிரேயர் புஸ்தகம் 4:13 ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. கவனிங்க, மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, கவனிங்க, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன செய்யணுமா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன், என்ன செய்யணுமா? பாருங்க, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடக்கைகள் அத்தனையும் அவருக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், நான் மறைவிடத்தில் சில காரியத்தை செய்கிறேன், என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது, என்னுடைய தகப்பனுக்கு தெரியாது, என்னுடைய தாய்க்கு தெரியாது, என்னுடைய கணவனுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய உறவுகளுக்கு தெரியாது, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தெரியாது, என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாது. அதனால நான் இந்த காரியத்தை செய்துகிட்டு இருக்கிறேன்னு அதை கர்த்தருடைய பார்வைக்கு அத்தனையும் நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்கிறதா. கர்த்தர் சொல்றாரு, என்ன செய்ய வேண்டிய நாள் வருமா, அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நாள் வருமா. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, தேவனை அறிந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும், நாம் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், பல ஆராய்ச்சியாளர்கள் அநேக காரியங்களை கண்டறியணும் தீவிரத்தை ஆராய்ச்சியில இறங்குறாங்க. ஆனால் இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியல. உண்மையிலே ஒரு பெரிய பல கோடிகளை, பல டாலர்களை செலவு பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சாங்க ரஷ்யா. அமெரிக்கா அதை தொடங்கினாங்க, அமெரிக்கா ஃபெயில்வெல்லாம் முடிச்சிருச்சு. ரஷ்யா செய்தாங்க என்னன்னா, பூமிக்கு அடியில் ஓட்டையை போட்டாங்க. ஆழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லெவலுக்கு மேல அவங்களால ஓட்ட போட முடியல. அந்த ஓல்ஸ் போடுற அது என்னென்னலாமோ கட்டுக்கதைகள் வந்துச்சு, நமக்கு தேவையில்லை. நரகத்தை ஓட்ட போட்டுட்டாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் கட்டுக்கதைகள்.
நல்ல கவனிங்க, ஒரு லெவலுக்கு மேல ஓட்ட போட முடியல. அப்போ மண்ணுக்கு அடியில, பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கலாம் சொல்லி ஃபெயிலி வருது. ஆனா கர்த்தருக்கு அத்தனையும் தெரியும். பூமிக்கு அடியில இருக்கிறதுக்கு என்ன பாருங்க. கடந்த நாளில் கொரோனா வைரஸ் சொல்லி அதை அத்தனை பேரும் அனுபவிச்சோம். எல்லாரும் சொன்னோம் ஒரு வைரஸ். அந்த வைரஸை கூட என் தேவன் காண்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு மறைவானவைகள் ஒன்றும் இல்லை. அத்தனையும் நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயத்தை அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அறிகிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் எரேமியா புஸ்தகத்துல 17வது அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியா புஸ்தகம் 17வது, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும், நல்ல கவனிங்க, செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும், என்னவா சொல்லுங்களேன், இருதயத்தை ஆராய்கிறவர், உள்ளந்தரியங்களை சோதி தருகிறவருமாய் இருக்கிறேன். அப்ப நல்ல கவனிங்க, இருதயத்தை ஆராய்கிறவர் மட்டுமல்ல, இருதயத்தை காண்கிறவர் அவர். உள்ளிந்தங்களை சோதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளிந்தங்களை உண்டாகிற எண்ணங்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாத மறைபொருள் ஒன்றும் அல்ல. அத்தனை அவருக்கு முன்னாடி எப்படி இருக்குது, நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குது. அதனால நல்ல கவனிச்சுக்கிடுங்க, நீங்க என்ன செய்தாலும் மறைவிடத்துல செய்கிற காரியங்கள் அத்தனையும் உங்க பக்கத்துல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நியாயத்திற்கு நாள்ல அவனுக்கு கணக்கு கொடுத்து ஆகணும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க யாரும் பார்க்கல, என் அப்பா பார்க்கல, என் அம்மா பார்க்கல, என் உறவு பார்க்கல, என் நண்பர் பார்க்கல, என் வாத்தியார் பார்க்கல, என் டீச்சர் பார்க்கல, யாருக்கு தெரியாம நான் செய்யறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு அத்தனையும் நிர்வாணமாக இருக்கிறது, அத்தனையும் வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய செயல்பாடை அறிந்திருக்கிறார், நம்முடைய நடத்தைகளை காண்கிறவர், எல்லாத்தையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய சிந்தனை, நம்முடைய இதயத்தின் எண்ணங்கள், இதெல்லாம் பிசாசால பார்க்க முடியாது. சிந்தையில உண்டாகிற எண்ணங்களை எப்ப வாயினால நீங்க பேசுறீங்களோ அப்ப அவனுக்கு தெரியும். ஆனா சிந்தனைகளையும் இருதயத்தின் எண்ணங்களையும் அவர் காண்கிறவரா இருக்கிறார். அவருக்கு மறைவானவை ஒன்றுமில்லை. அப்ப பாருங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்து, நம்மளுடைய மறைவிடத்தை கொடுத்து, நம்முடைய ஒளிவிடத்தை கொடுத்து, நம்ம எல்லாருக்கும் மறைத்து ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இந்த வாழ்க்கையை கொடுத்து நியாயத்திற்கு நல்ல கணக்கு வைக்கிறோம். இந்த நாள்ல ஒரு 3 பகுதி எடுத்திருக்கிறேன். நிறைய இருக்குது, 3 பகுதி எடுத்திருக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காரியத்தை கொடுத்து, ஆனால் 3 பகுதியை எனக்கு தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கண்டிப்பாக பத்தாது. அதனால ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. அநேக காரியங்கள் நம்முடைய போக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்து, நம்முடைய மறைவிட வாழ்க்கையை கொடுத்து, நம்முடைய ஒளிப்பிட வாழ்க்கையை கொடுத்து, யாருக்கு தெரியாது நினைச்சுக்கிட்ட ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல, இந்த வாழ்க்கையை கொடுத்து கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கு. நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கு.
தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என் நாவை காத்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. நியாயத்தீர்ப்பு நாள்ல நான் பேசுகிற வீணான வார்த்தையை கொடுத்து கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, என் வாயிலிருந்து வீணான வார்த்தை வராதபடிக்கு என் நாவை என் வாயை காத்து கொள்ளுகிற கிருபையை தாங்க கேட்கணுங்க. ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு மணி நேரமும் அல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நாமே நிதானிக்கணும். அதான் பக்தர் பாடினாரு, என் வாயின் சொற்கள்கெல்லாம் இருப்பதாக, என் வாயின் சொற்கள்கெல்லாம் இருப்பதாக, என் இதய ஏக்கமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. நல்லா கவனிங்க, பக்தர் பாடுறார், என் வாயின் வார்த்தைகள் உகந்ததா இருக்கணும். தேவ பிள்ளைகள் டெய்லி கேட்கணும், ஆண்டவரே நான் பேசுகிற வார்த்தை உமக்கு உகந்த வார்த்தையா இருக்கணும் ஆண்டவரே. வீணான வார்த்தைகளை பேசி நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கிற ஒரு காரியத்துக்குள்ள நான் கடந்து வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என் வாயின் வார்த்தைகளை காத்து கொள்ளுகிற கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. இது ஒரு கிறிஸ்தவன் செபிக்க வேண்டிய ஜெபம், ஒரு கிறிஸ்தவன் நிதானிக்க வேண்டிய நிதானங்க. ஏனோ தானோன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன செய்து விடக்கூடாது, பேசிவிடக்கூடாது. என் சிந்தையில உண்டாகிறதெல்லாம் நான் பேசுவேன், பேசக்கூடாது. என் எண்ணங்கள்ல உண்டாகிறதெல்லாம் நான் பேசுவேன், பேசக்கூடாது. என் இதயத்தில் உண்டாகிறதெல்லாம் நான் பேசக்கூடாது. நிதானிக்கிறோம். நான் மனம் பதறி பேசிட்டேன் பிரதர், நான் கோபத்தில் பேசிட்டேன் பிரதர், நான் அவசரத்தில் பேசிட்டேன் பிரதர். ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது. வார்த்தையை நிதானித்து பேசுறோம். பேசிய வார்த்தைகளை மறுபடியும் திரும்ப எடுக்க முடியாது. அதை பாருங்க, திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த புண்ணுக்கு வடுக்கும் என்ன வித்தியாசம்? நாவினால் சுட்ட வடு. பாருங்க, புண்ணு காயம், காயம் ஆறிடும். நாவினால் சுடுவது வடு, வடு ஒருபோதும் ஆறாது. ஏன்னா வடுனா தழும்பு, புண்ணுனா காயம். காயம் ஆறும், தழும்பு ஆறாது. அப்ப கவனிங்க, நம்முடைய வாயினால பேசுகிற வார்த்தைகள் அது புண்ணாகல, வடுவாகுது, காயமாகுது, தழும்பாகுது. அப்போ நான் மனம் பதவி பேசிட்டேன், நான் கோபத்துல பேசிட்டேன், நான் அவசரத்துல. தேவ பிள்ளை நிதானித்து பேசணும். எதையும் பேசக்கூடாது. சீர்கேடான வீண் வார்த்தைகளுக்கு விலகி ஓடணும். ஏனோ தானோடு பேசக்கூடாது தேவ பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இன்னைக்கு நான் போகிற இடத்துல வருகிற இடத்துல எல்லாம் யாரையும் காயப்படுத்தாதபடிக்கு, யாரையும் வேதனைப்படுத்தாதபடிக்கு நான் பேசுகிற கிருபை எனக்கு தாங்க. என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. ஏன் நான் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நல்ல கணக்கு ஒப்புவிக்கணுமா? ஏன் அவருடைய பார்வை கட்டளையும் நிர்வாணமும் வெளியேறணுமா இருக்குது. அதனால என் வாய் இருக்கு, நாக்கு இருக்குங்கிறதுனால கண்டதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாதுங்க. சின்ன சின்ன வார்த்தைகள்னால எத்தனை கணவன் மனைவிகள் பிரிந்து விட்டாங்க. சின்ன சின்ன வார்த்தையினால எத்தனை நட்புகள் பிரிந்து விட்டன. சின்ன சின்ன வார்த்தையினால எத்தனை உறவுகள் பிரிந்து விட்டன. சின்ன சின்ன வார்த்தையினால எத்தனை சொந்த பந்தங்கள் பிரிந்து விட்டன. இதை பேசிட்டேன் அப்படி அல்ல, நிதானிக்கிற பிள்ளைகள் நாம். பக்கத்துல சொல்லுங்க, எதை பேசினாலும் நிதானித்து பேசுங்க.
வார்த்தைகளை உச்சரிக்கும் முன்னே, வார்த்தைகள் வாயை விட்டு வெளியே வரும் முன்னே அதை நிதானித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, சொற்களின் மிகுதியால் பாவம் பெருகுமா. யாக்கோபு புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரத்தில் 5 முதல் 11 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, யாக்கோபு புஸ்தகம் 3:5 முதல் 11 வரைக்கும் வாசிக்கும் போது, அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும், நல்ல கவனிங்க, நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. 7 வாசிக்க வேண்டாம், 8 வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும். நல்லா கவனிங்க, நாவு எப்படிப்பட்டதா? அடங்காத பொல்லாங்குள்ளது. அப்போ நம்முடைய நாவை நம்மளால் அடக்க முடியாது. அவளால் நம்முடைய நாக்குக்கு என்ன செய்ய முடியும்? அவளால் நம்முடைய வாய்க்கு என்ன செய்ய முடியும்? காவல் வைக்க முடியும். அதான் தேவ பிள்ளை கேட்கிறாண்டவரே, என் வாயின் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. தொடர்ந்து வாசிங்க. சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. எது விஷம் நிறைந்தது? எது? நாவு. தொடர்ந்து வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். என்ன செய்யறோமா? இந்த விஷம் நிறைந்த நாவுனால பக்கத்துல இருக்க பாருங்களேன், மண்டையை ஆட்டிக்கிடுங்க. இந்த விஷம் நிறைந்த நாவுனால தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். என்ன செய்யறோமா? பக்கத்துல சொல்லுங்க, இனி ஒருதனையும் குறித்து சொல்லுங்க, ஒருதனையும் குறித்து ஒரு வார்த்தை பேசுறாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்யா. தொடர்ந்து வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? புரியுதா? இனிப்பு மதுரமான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் சுரக்குமா? வாய்ப்பு இல்லை. அப்புறம் உங்க வாயிலிருந்து மட்டும் ஏன் துதித்தலும் சபித்தலும்? பக்கத்தில் கேளுங்க, கையை கொடுங்களேன். துதிக்க வாயில, இனி சபித்தல் வரக்கூடாது. கவனமா இருங்க, உங்களை நிதானிங்க. எப்பவும் சொல்லுங்க, என் வாயின் சொற்கள்லாம் ஏற்றவாய் இருப்பதாக. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றவாய் இருப்பதாக. என் இதய ஏக்கமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. உகந்தனவாய் இருப்பதாக. தெய்வ பிள்ளை டெய்லி கேட்கணும், ஆண்டவரே வருகிற நாள்ல ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. உலகத்துக்கு தெரியாதுங்க, உலகம் அறியல. உலகம் எது வேணாலும் பேசும், உலகம் வீணான வார்த்தைகளை பேசும். அன்னைக்கு நியாய தீர்ப்பு நல்லா அவன் கணக்கு கொடுத்துட்டு போறான்.
நான் கணக்கு கொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. என் வாய்களை காத்து கொள்ளுங்க, என் நாவை காத்து கொள்ளுங்க. எந்த மனுஷரையோ எந்த மனுஷையோ காயப்படுத்துகிற வார்த்தைகள் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு தெய்வ பிள்ளையுடைய ஜெபம் அனுதினமும் அப்படி இருக்கணுங்க, அனுதினமும் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? எங்க அம்மாவை தானே பேசினேன், எங்க அப்பாவை தானே நான் பேசினேன், என் மனைவியை தானே நான் பேசினேன், என் கணவனை தானே நான் பேசினேன், என் பிள்ளைகளை தானே நான் பேசினேன். வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு ஒப்பிக்கணும். ஐயோ நான் பேசலாம் முடியாது. ஏன்? அவனுடைய பார்வைக்கு அத்தனையும் நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குது. மனுஷன் சொல்லலாம், இன்னைக்கு பேசிட்டு ஐயோ மனுஷனை பார்க்கலாம் போது முன்னாடி மனுஷனை பத்தி பேசுறோம், என்னென்னமோ பேசுறோம். அந்த மனுஷன் முன்னாடி ஆகா ஓகோ நீங்களா நல்லவங்க, பின்னாடி இந்த மறைவிட வேலை, ஒளிவிட வேலை, ரகசிய வேலை எல்லாம் அங்க வேகாது. அங்க போய் என் மனைவி தான் பேசுறேன், கணவனை தான் பேசுறேன், பிள்ளை நீ பேசுற வீணான வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். அப்ப எப்பவும் காத்துக்கொள்ளணும் நம்முடைய நாவை. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என்ன பத்தி அவங்க பேசினாங்க, நிறைய என்ன பத்தி பேசினாங்க. யாராவது ஒருத்தங்க உங்களை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு சொன்னா நம்ம திருப்பி பேசுறதுக்கு அளவே இல்லை. சொல்லுவாங்கல்ல, நாக்குக்கு நரம்பு, அது நரம்புல இல்லை, நாக்குக்கு எலும்பு இல்லை. பழமொழிக்கு சொல்றாங்க நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லி. ஆக்சுவலா நாக்குக்கு நரம்பு இல்லாம இல்லை, நாக்குக்கு எலும்பு இல்லை. அந்த நாக்குக்கு பேச வரம்பும் இல்லை. நம்மளை குறித்து ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா நம்ம முன்னாடி பேசலை, நம்ம நேரில் பேசலை, நம்மளை குறித்து ஒருத்தங்க பேசினாங்கன்னு உடனே அடுக்கடுக்கா பழமொழிகள் எடுத்து விடுறோம். ஒருபோதும் தேவ பிள்ளைகள் ஆகிய நாம யாரோ சொல்ற ஜட்ஜ்மெண்ட்டை நம்பிக்கிட்டு அதுக்கு 2 4 8 10 கண்ணு மூக்கு வாய்களை வச்சு பேசாது இருக்கணும், பேசக்கூடாது. நீங்க யாரையாவது குறித்து சில காரியங்களை பேசுவீங்கன்னா நிச்சயமா நீ பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிள்ளை பயப்படணுங்க. எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் உண்டு, அந்த நாள்ல நான் ஒரு குற்றவாளியாய் நிற்க கூடாது. ஒவ்வொரு நிமிஷம் அந்த பாடம் இருக்கணும். என் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, என் வார்த்தைகள் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஒருவேளை உங்களை காயப்படுத்துதாங்களா, ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்துதாங்களா? காரணம் என்ன தெரியுமா? ரோட்டில் இருக்கிறாங்கல்ல தர்மக்காரங்க, பிச்சை எடுக்கிறவங்க, ரோட்டு வாசிகள், யாரும் இல்லாதவங்க, இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கள போய் காயப்படுத்துறாங்களா? இவங்கள போய் குற்றப்படுத்துறாங்களா? ரோட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள யாரையும் காயப்படுத்தலை. நம்மளை காயப்படுத்துறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறாங்க, நம்மளை சஞ்சலப்படுத்துறாங்க, நமக்கு மனநோவு உண்டு பண்ணுறாங்க, நமக்கு மன வேதனை உண்டு பண்ணுறாங்கன்னா நம்மளை கொடுத்த தரிசனம் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மேல விமர்சனம் வராது. எவன் மேல அழைப்பு இருக்குதோ, எவன் மேல தரிசனம் இருக்குதோ, எவன் மேல திட்டம் இருக்குதோ அவனை குறித்துதாங்க விமர்சனம் வரும். அப்போ உங்க பின்னாடி உங்களை குறித்து விமர்சனம் வருதுன்னா நீங்க நினைக்கணும், நான் சாதாரணம் இல்ல, அழைப்பின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன், எனக்கு நோக்கம் இருக்குது, எனக்கு திட்டம் இருக்குது, அதனால என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறான். உங்களை பத்தி பேசலன்னா நீங்க ஜீரோ. உங்களை பத்தி யாரும் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஹீரோ. உங்களை பத்தி பேசலன்னா நீங்க சங்கடப்படணும். உங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறான்னா எதிலே உள்ள நீங்க விசேஷித்தவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, மற்றவர்கள் உங்களை பத்தி பேசுறாங்கன்னா உங்க மேல நோக்கம் இருக்குது, தரிசனம் இருக்குது, உங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது. அதாவது ஒரு இந்த இதை கண்டிப்பா சொல்லுவேன், ஒரு தலைவனாக இருந்தா மட்டும்தான் தலைப்பு செய்தியில வருவான். அப்ப உங்களை குறித்து பேசுறாங்கன்னா நீங்க ஒரு தலைவன்.
நீங்க ஒரு லீடர், நீங்க ஒரு முன்மாதிரியானவங்க, நீங்க ஒரு பொக்கிஷத்துக்குரியவங்க. பாருங்க, எகிப்துக்குள்ள எத்தனை பேர் இருக்கா, எத்தனை பேர் இருக்கா. ஆனா பழிச்சொல், நிந்தை, அவமானம், வேதனை, வியாகுலம் எல்லாம் யாருக்கு வந்ததுன்னா யோசேப்புக்கு வருது. ஏன்? யோசேப்பு ஒரு ஆளுநர். யோசேப்பு மேல தரிசனம் இருக்குது, யோசேப்பு மேல திட்டம் இருக்குது, யோசேப்பு மேல நோக்கம் இருக்குதுங்க. அதனாலதான் அவ்வளவு அடி. ஆனா யோசேப்பு என்ன செஞ்சான்? அமைதி, அமைதி. தேவ சமூகம், தேவ பிள்ளை அப்படிதான் கிடைக்கணும். அவன் பேசுறதுக்கெல்லாம் நான் திருப்பி பேசக்கூடாது. ஏன்னா நான் பேசுகிற வார்த்தைக்கு கணக்கு உபயோகிக்கணும். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் போய் இருக்கிறான். நான் நினைக்கிறேன் மோசே என்ன செஞ்சுட்டு இருப்பான்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் என் வாயின் சொற்கள்கள்லாம் இப்படிதான் ஜெபம் பண்ணிருந்தேன். ஆண்டவரே, நான் யாரையும் என்னை நம்பி பல லட்சம் வந்திருக்கு. ஆண்டவரே, யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பான். யானை ஜனங்களுக்காக மோசே பரிதவிக்கிறவனாக இருந்தான். ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் திறப்புல நிற்கிறவனாக இருந்தான். இந்த மோசைக்கு விரோதமாய் என்னாகமத்தில் 12வது அதிகாரத்தில் 1 முதல் வாசிக்கும் போது சொல்லுது, இந்த மோசைக்கு விரோதமாய், அதுவும் வசனம் எப்படின்னா, மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணது நிமித்தம் பொறாமை. யாருக்கு? மோசைக்கு சொக்காரன் ஆரோன். ஆரோனுக்கு அவனுக்கு மனைவிக்கு பொறாமை வந்துருச்சு. எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம், நேரம் இல்லை, நல்ல வசத்தை நோட் பண்ணிடுங்க. எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணினது நிமித்தம் தேவன் மோசையோடு மட்டும் தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையான்னு சொல்லி மோசைக்கு முதுகுக்கு பின்னாடி முறுமுறுத்தாங்க. ஆனா மோசை என்ன செஞ்சான, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தா. கர்த்தர் கேட்டான், கர்த்தர் கேட்டான். நீங்க அமைதியா மட்டும் இருந்தா போதும். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் நீதி உள்ள நியாயாதிபதி, உங்களை அழைத்தவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் விட மாட்டார் என்பார் தேவ பிள்ளைய. உங்களை யார் வேணாலும் கலங்கடி கேட்டு நீங்க கலங்காம இருங்க, அவர் கலக்க ஆரம்பித்து விடுவார், விட மாட்டார். இந்த மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் மீதியாம பேசினார்களாம். அவங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சு தெரியுமா? குஷ்டம் உண்டாயிடுச்சு. எப்பொழுதுமே ஒரு நிந்த, அவமானம், பிரச்சனை, வியாகுலம், வேதனை நமக்கு விரோதமாய் சிலருடைய பழிச்சொல் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். யுத்தம் பண்ண என்னால முடியாது, எதிர்த்து பேச என்னால முடியாது, இவங்களுக்கு பதில் பேச வீணா, இவங்களோட வீணான வார்த்தைகளை பேச கூடாது. உங்க சமூகத்தில் அமர்ந்திருக்க பாருங்க. 1 சாமுவேல்ல அன்னாள் இருக்கால, அன்னாளை குறித்து சக்களத்தை விசனப்படுத்திக்கிட்டே இருந்தாளாம். மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ பிள்ளை இல்லாதவ, நிந்த, மறுபடி பரிகாசம், மறுபடி வேதனை, மறுபடி கஷ்டப்படுத்துகிறா. அன்னால திருப்பி பதில் சொல்லலைங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக, அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவளை மிகவும் விசனப்படுத்துவாளாம். எப்பெல்லாம் இந்த அண்ணனுடைய எல்கானா சீலோவாம் ஆலயத்துக்கு பலி செலுத்த வளைகிறானோ அப்பெல்லாம் அங்க ஜனங்க கூடுகிற இடத்துல இந்த சக்களத்தை இவளை பரியாசப்படுத்துவாளாம், மன வேதனைப்படுத்துவாளாம், மன கிளேசம் உண்டாகத்தக்கதாய். அண்ணாளுக்கு மன கிளேசம் உண்டாகத்தக்கதாய் அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார் அண்ணால. ஆனா அண்ணா என்ன செய்யறா? தேவ சமூகத்துல அமர்ந்து
தேவ சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை ஊற்றினாள். அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? பெயர்சேபா தேசத்துக்கு இன்னும் சொல்லணும், இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமான சாமுவேல் பிறந்தார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தூஷிக்கும் போது, உங்களை குறித்து தூஷண வார்த்தைகளை சொல்லும் போது, உங்களை குறித்து பலவிதமான நிந்தையான வார்த்தைகளை சொல்லும் போது, உங்களை குறித்து வீணான பேச்சுக்களை பேசும்போது, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அப்பா சமூகத்தில் அமர்ந்துருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களிடத்திலிருந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் பிறக்கும். சாமுவேல் பிறந்தது அன்னாளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, இஸ்ரவேலுக்கே ஆசீர்வாதமாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, நீங்க பேசுகிற வார்த்தைகளை நிதானித்து பேசுங்க. நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்குங்கிறத தயவு செய்து மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. மட்டுமில்லைங்க, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் நாட்கள்ல அவர் தேவன்க. அந்த சராசங்களை உண்டாக்கின தேவன். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, முதலும் அவரே, முடிவும் அவரே. அப்படிப்பட்ட தேவனை பார்த்து எவ்வளவு தூஷணங்கள், எவ்வளவு பரியாசங்கள், எவ்வளவு கேவலங்கள். எந்த இடத்துல அவர் குற்றவாளி அல்ல, எந்த இடத்திலும் அவர் பாவம் செய்கிறவர் அல்ல. அவர் தான் சொன்னாங்க பாவின்னு. அவர் தான் சொன்னாங்க இவன் தேவதூஷணம் சொன்னான்னு சொன்னாங்க. அவர் தான் சொன்னாங்க இவன் பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. அவர்தான் சொன்னாங்க இவன் ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள கட்டும் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள், இகழ்ந்தார்கள், வீணான பேச்சுகளை பேசினார்கள், எவ்வளவோ அவமானப்படுத்தினார்கள், எவ்வளவோ கேலியாக்கினார்கள். என் தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு கேலி பொருளாய் மாற்றப்பட்டு அந்த கல்வாரி சிலுவைகளை தொங்கினார். கல்வாரி சிலுவையை பார்த்து ஏளனம் பண்ணினார்கள், எக்காலம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுது தலையை துளிக்கிறார்களாம். அத்தனையும் கேட்டு அமைதியாக இருந்தாலே அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துதாங்க இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு பிறந்தது. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்துதாங்க இந்த உலகத்துக்கு விடுதலை வந்துச்சு. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தாங்க இந்த உலகத்துக்கு பாவ விமோசனம் வந்துச்சு. அந்த இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்தா இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, உங்களை குறித்து யாரு பேசினாலும் சரி, உலகத்தில் சொல்லுவாங்க குறை கூட தழும்பும், நிறை கூட தழும்பாது. நம்மெல்லாம் யாரு? அவரால் நிரப்பப்பட்ட நிறைகுடம். ஏன்னா அவர் நம்மளை நிரப்பிக்கிறது அவர் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க அவரால் நிரப்பப்பட்டிருக்கீங்க. நீங்க நிறைகுடம். சின்ன சின்ன சலசலப்புக்கு உங்களுக்கு விதமாய் பேசுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஒரு நாள் நீங்க தழும்பாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார்.